விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு ராசிபலன்கள் 2025. 12 ராசிகளுக்கான சுருக்கமான பலன்களை இந்த பதிவில் நாம் காணலாம். சித்திரை மாதம் காலகட்டத்தில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகியுள்ளார். இதனால் சித்திரை மாதமும் தமிழ் புத்தாண்டும் பிறந்துள்ளது. இந்த தமிழ் ஆண்டிற்கு விசுவாசுவ என்று பெயர். இந்த ஆண்டில் நவகிரகங்களின் அடிப்படையில் அவர்களின் பார்வை உள்ளிட்டவை 12 ராசிகள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுருக்கமாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஜோதிட கால சக்கரத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியன் நுழைந்துள்ளார். இதனால் சித்திரை மாதமும் தமிழ் புத்தாண்டும் தொடங்குகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு, அவற்றின் பார்வை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் மற்றும் பிரச்சினைகள் உண்டாகும் என தெரிந்து கொள்வோம். 1. மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த புத்தாண்டு ஒரு கலவையான பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு சனி சாதகமற்றதாக இருந்தாலும் ராகு குருவின் அமைப்பு உங்களுக்கு ஓரளவு நற்பலனை தரும். இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பமும் பிரச்சனைகளும் நிறைந்திருக்கும். உங்களின் குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலம். நண்பர்கள், உறவினர்களின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம். தேவையற்ற பயணங்களும் அலைச்சலும் ஏற்படும். திருமண வாழ்க்கையிலும் வேலை தொடர்பாகவும் பொறுமையாக செயல்படுவது அவசியம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். 2. ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு இந்த புத்தாண்டு சாதகமாகவும் இனிமையான பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த ஆண்டில் ஆன்மீகத்தின் மீது ஆர்வமும் சிலர் ஆன்மீக பயணம் செல்லவும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல லாபமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் தொடர்புகள் கிடைக்கும். மூத்தவர்களிடமிருந்த அன்பும் ஆதரவையும் பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சினைகள் ஏற்படலாம். 3. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு விசுவாசுவ புத்தாண்டில் வருமானங்கள் அதிகரித்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகள் உண்டாகும். பணியிடத்தில் உங்களுக்கு சவால்களுடன் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பில்லை. சக ஊழியர்கள், கூட்டாளிகள் தொடர்பாக மன அழுத்தம் சந்திக்க வாய்ப்பு உள்ளது. கல்வி தொடர்பான விஷயங்களில் போட்டி அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை உண்டாகும். திருமண வாழ்க்கையில் காதல் நிறைந்திருக்கும். உடல் நலனில் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். அதனால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். 4. கடக ராசி. கடக ராசிக்கு இந்த விசுவாசுவ புத்தாண்டு கலவையான பலன்களை தரும். உங்களுக்கு அஷ்டம சனி விலகி இருந்தாலும் கிரகங்களின் அமைப்பானது ஓரளவு நன்மைகளையே தரும். இருப்பினும் உங்கள் கடின உழைப்பிற்கான சிறப்பான பலனை நீங்கள் பெறுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே ஓரளவு சேமிக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் தடை, மன உளைச்சல் அடைய வாய்ப்பு உள்ளது. திருமணம் முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. உங்களின் உடல், மன ஆரோக்கியத்தை பராமரிக்கவும். 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த விசுவாசுவ புத்தாண்டில் அஷ்டம சனி தொடங்கியுள்ளதால் எங்கும் எதிலும் கவனம் தேவை. குருவின் அமைப்பு ஓரளவு உங்களுக்கு சாதக பலனை தரும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான புதிய சவால்களும் அழுத்தத்தையும் சந்திக்க நேரிடும். வண்டி, வாகனம் தொடர்பான நன்மைகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் விட்டுக்கொடுத்து செல்வது அவசியம். துணையின் ஆரோக்கியம் கவலை தரும். 6. கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த விசுவாசுவ புத்தாண்டு மங்களகரமானதாகவும் நன்மைகள் தரக்கூடியதாகவும் இருக்கும். உங்களின் பொருளாதார முன்னேற்றம் உயரும். வருவாய் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கடின உழைப்பிற்கான நற்பலனை பெறுவீர்கள். தொழில் கூட்டாளிகள் திருமண வாழ்க்கை தொடர்பாக விட்டுக்கொடுத்து செல்லவும். வண்டி வாகனங்களால் அனுகூல பலனை பெறுவீர்கள்.
கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். 7. துலாம் ராசி. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவாசுவ புத்தாண்டு மகிழ்ச்சியானதாக இருக்கும். உங்கள் வேலை, திருமண வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். இந்த காலத்தில் எதிலும் நிதானமாக செயல்படுவதோடு விட்டுக்கொடுத்து செல்வது மிக நல்லது. உங்கள் வேலை மற்றும் நிதி சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படவும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டாக்கும். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி உண்டாகும். 8. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சனி பகவான் சுக்கிரனின் செல்வாக்கு நற்பலனை தரும். உங்களின் வசதிகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியம். திடீர் பண வருகை மூலம் குடும்ப பிரச்சினைகள் தீரும். 9. தனுசு ராசி. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நற்பலன்களும் கடினமான சூழலும் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதனால் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். காதல், திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும். நீங்கள் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில், வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும். இந்த காலத்தில் பயணங்கள் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் வேலையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். 10. மகர ராசி. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு விசுவாசுவ புத்தாண்டு நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும். கடந்த காலத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் முயற்சிகளுக்கான அற்புத பலனை பெறுவீர்கள். குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் வேலை, தொழில் தொடர்பாக அதிக பணத்தை செலவிட நேரிடும். புதிய தொழிலை தொடங்கினால் அதில் வெற்றி கிடைக்கும். வீடு மற்றும் வாகனம் தொடர்பாக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். 11. கும்ப ராசி. கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு மிகவும் கடினமானதாக இருக்கும். 7.5 சனி நடக்கக்கூடிய காலம் என்பதால் எதிலும் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கல்வி, தொழில் தொடர்பான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான பயணங்கள், முயற்சிகள் வெற்றியடையும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். 12. மீன ராசி. மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு விசித்திரமான சூழல் நிலவும். இந்த புத்தாண்டில் 7.5 சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் கடினமான காலத்தை கடக்க வேண்டியது இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தேக்கமடையும். தேவையற்ற மனக்கவலைகளும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வாய்ப்பு உண்டு. பிறரிடம் நிதானமாக பேசுவது நல்லது. மோதலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அவசியம். உங்கள் உடன் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.